இந்த ஊரில் இந்த புயலில் வந்த தண்ணி, வெள்ளம் இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்குள்ளே தண்ணி போயிட்டு, இந்த ரோட்டுக்கு வர முடியல, ரோடும் அடித்து இழுத்துட்டு போயிட்டு அங்கங்கே இப்போ இந்த தண்ணி வெள்ளத்தை ஊர்லேருந்து வெளியில் எடுத்த மோட்ரு மூலமாக போடுறாங்க. இந்த ஊருக்கு தேவையான சில உதவிகள் எவ்வளோ தான் செஞ்சாலும் அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்கள் அடிப்படை அவர்களுக்கு இருந்தது போனது. அவங்களுக்கு எவ்வளோ தான் நம்ம கொடுத்தாலும் அதுக்கு ஈடு ஆகாது. எத்தனையோ இழப்புகள், பேரிழப்புகள், வீடு இடிஞ்சு விழுந்து பல கஷ்டத்தில் மக்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செய்ய? ஐயா வணக்கம். உங்கள் ஊரில் எப்படி ரொம்ப தண்ணி வெள்ளம் பாதிப்பு எப்படி இருந்தது? எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்துச்சு? ஒரு வீடு நிறையிற அளவுக்கு வந்துருச்சு. ஏதாவது வீடு கீழே இடிஞ்சிருக்குதா? மண் வீடு? இல்லை சார், மண் அப்பெல்லாம் ஒன்றுமே வெளியே ஒன்றுச்சு. ஆடு மாடு செத்து போச்சு. சரி சரி சரி, உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம். இதில் 2 மாடு. அவங்களுடைய வீடு இந்த ஊரில் பல வகையான பிரச்சனை. எல்லா இடத்துலையும் தண்ணி, வீட்டுக்குள்ளே தண்ணி, மரங்கள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. எல்லா டேமேஜ், பொருட்கள் எல்லாம் டேமேஜ். மோட்ரு வச்சு எவ்வளவோ அவங்க தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தேவையான அடிப்படை சுகாதாரம். இன்றைக்கி சுகாதார பிரச்சனை, அநேக பிரச்சனை கொண்டு வந்துடலாம். அதனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் மோட்ரு மூலமாக வெளியேற்றுறாங்க. மோட்ரு மூலமாக வெளியேற்றுறதுனால இந்த தண்ணிகள் பல இடத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகுது. இந்த வீடுகள்லாம் சுத்தமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி மக்கள் எவ்வளவோ கஷ்டம். அவங்க கஷ்டத்துக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம்.